கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இந்த உபத்திரம், பிரச்சனை, பாடுகள், போராட்டத்து மத்தியிலே போகும்போது அந்த பாரத்தை எல்லாம் நிறைய நேரத்தில் நம்மளே சுமந்து கொண்டிருப்போம். அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும், எல்லாருக்கும் தேவனை தேட தெரியும். நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான் காலையில் இணைந்திருக்கிறீங்க. உங்க இருதயத்துக்குள்ளே ஒரு பாரம் இருக்கா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நான் நிறைய குடும்பத்தில் ஆன்லைன் மூலியமா ஜெபிக்கும் போது பேசுறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய பாரங்கள் இருக்கும். நிறைய பாரம், சொல்ல முடியாத அளவுக்கு பாரத்தை வச்சிருப்பாங்க. துக்கத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கு. கர்த்தர் தானே நம்மளை 2026 கொண்டு வந்தார். 1ஆம் தேதி உற்சாகமாக ஜெபித்த குடும்பம், வேதத்தை தியானித்த குடும்பம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாரம் தொடருதா? ஐயா, டெய்லி என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நான் அந்த பாரத்தை யோசிச்சுட்டே இருக்கேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அண்ணாளுடைய வாழ்க்கையில பாரம் இருந்துச்சு. தேவனோட சமூகத்துல போய் அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இல்லைப்பா, கண்ணீரோடு போய் புலம்பி தேவனோட சமூகத்திலே அர்ப்பணிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஒரு வீட்டில் பிள்ளை இல்லை, ஒரு வீட்டில் பிள்ளை கல்யாணம் முடியாமல் இருக்கு, ஒரு வீட்டில் புருஷன் சரியில்லை, ஒரு வீட்டில் வியாபாரத்தில் நஷ்டம், ஒரு குடும்பத்தில் கடன், ஒரு குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், ஒரு குடும்பத்தில் பையன் பார்த்தா சரியில்லை, போதை அடிமையில் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் சொல்ல முடியும். அந்த பாரத்தை நம்ம கர்த்தர் மேலே வச்சாச்சு அப்படின்னா நம்ம இருதயம் லெகுவா மாறிடும். இன்னைக்கு நிறையருடைய இருதயத்துக்குள்ளே பாரத்தை சுமந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பாரத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். இனி நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நமக்கு எதிரியா இருக்கலாம், நமக்கு விரோதமாக யாராவது தீமை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லையே. தேவன் மனுஷன் உண்டாக்கிட்டு துக்கப்பட்டாரா? எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த கடைசி காலத்திலே அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு, அன்பு தணிந்து கொண்டிருக்கு. ஒருவேளை சில குடும்பத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா போய் ஐக்கியமாய் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க. அடிக்கடி உன் அயலான் வீட்டில் போய் கால் வைக்காதுன்னு சொல்லி போட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் டெய்லி ஃபோன் பேசினா என்ன ஆகும்? அந்த இருதயம் ஃபுல்லா மனுஷனை சார்ந்து இருக்கும். அன்புங்க பேர்ல நிறைய குடும்பத்திலே இப்போ ஐக்கியமாயி அப்புறம் வம்பா போய் அப்புறம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒரு பாரம் இருக்கு, அது சொல்ல முடியாத அளவுக்கு பாரம் இருக்கு. சில குடும்பத்தில் வீடு கட்ட நினைப்பாங்க, வீடு கட்டுறதுல பாதியில் நிற்கும்.
வேலை இல்லாமல் இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா பாஸ் ஆகியிருப்பாங்க, ஒரு வேலை இல்லாமல் இருக்கும். சில குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், வீட்டில் வரக்கூடிய பணம்லாம் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக விக்கிரத்துக்கு, இல்லை மதுபான அடிமைக்கு, இல்லை தவறான காரியத்துக்கு பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும், இல்லை வட்டிக்கு போயிட்டுருக்கும். பல லட்சங்கள் கடன் இருக்கும், வட்டிக்கு மாதம் மாதம் போயிட்டுருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பார்த்தா பாரம் அதிகமாக இருக்கும். இந்த பாரம் அதிகமாக இருந்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே ஃபோன் அடித்து கேட்டா ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அப்புறம் அவங்க அப்புறம் அவங்க 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 அப்படிம்பாங்க. ஒரு 4 மணி நேரம் டெய்லி பேசுவாங்க. எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி இருக்கு. மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு கேட்டால் மறுபடியும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ஒன்று மட்டும்தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசிட்டு இருப்போம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கணக்கு பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு பார்த்தா ஒரு 12 மாசத்துல ஒரு 3 மாசம் ஒரே ஆள்கிட்டயே பேசியிருப்பாங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவ்வளவுதான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு தேவை இது. பிள்ளைகளு அம்மா அப்பாட்ட போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா அப்படிம்பாங்க. சரி நான் கட்டிடுறேன், நீ ஸ்கூலுக்கு போ அப்படிம்பாங்க. உடனே அந்த பிள்ளைகள் பேக்கை தூக்கிட்டு மறுபடியும் காலையிலே போயிடும். ஸ்கூலில் கேட்பாங்க, உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னிட்டியா, ஃபீஸ் கட்டணும்னு சொன்னியா அப்படி? சொல்லிட்டேன் டீச்சர் அப்படிம்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா நிம்மதியாக படிச்சுட்டு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொல்லிட்டேன் டீச்சர், எங்கள் அம்மா அப்பா கட்டுறேன்ட்டாங்க, அவங்க வந்து கட்டிட்டு போவாங்க. என்னை கட்டுவாங்க தெரியாது டீச்சர், அவங்க கட்டிடுவாங்க, அவங்க கட்டுறேன்னு இருக்காங்க, நான் மறுபடியும் சொல்லணுமா டீச்சர் அப்படிம்பாங்க. சரி நீ சொல்லிட்டேல்ல, சரி போதும் விட்டுரு, அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், படிக்கிற பையன் அம்மா அப்பாட்ட போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா காலேஜில் இவ்வளோ ரூபா கேட்டிருக்காங்கப்பா. அவ்வளோதான், அந்த வார்த்தையோடு முடிஞ்சிட்டு. ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ கேட்டால் எங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அம்மா அப்பா பல முயற்சி எடுத்து கட்டி பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும், 2 லட்ச ரூபா பணம் வேணும், ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்கு, ஒரு 7 லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்கு பணம் தேவை இருக்கு, பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி தப்பா இருக்கு, பிள்ளைகள் சரியில்லை, குடும்பத்தில் கனவு சரியில்லை, பையன் சரியில்லை, வீட்டுக்கு வந்து மருமக சரியில்லை, யாரோ ஒருத்தங்க சரியில்லை அப்படின்னா அதை நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? மனுஷன்கிட்ட போய் சொல்றதை விட்டுட்டு தயவு செய்து மனுஷன்கிட்ட போய் சொல்லி சொல்லி அழுறதை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லிட்டு விட்டுருங்க. தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லிட்டு விட்டுருங்க. என் மருமகளா, அப்பா மருமக இப்படி இருக்காப்பா, அவளை மாத்தித்தாங்க. என் பையன் இப்படி இருக்கான்ப்பா, என் பையன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்ப்பா, என் வீட்டில் இப்படி ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா, என் வீட்டில் கடன் இருக்குப்பா. தேவனோடு பேச பழகுங்க. தேவனோடு பேச பழகியாச்சுன்னா பரிசுத்தாவினால் நிரப்பிடுவாரு, ஜெப அபிஷேகம் தந்துடுவாரு, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம்லாம் நிரப்பிடுவாரு. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். உங்க வேதனை எல்லாம் எடுத்து போட்டுருவாரு. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இப்ப சொல்ற வார்த்தையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எப்போதுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அந்த பில்லு கட்டும்போது கேட்பாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிம்பாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு சார், நான் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வருவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் பார்த்துருப்பாங்க. என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தேவனோடு பேசி என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். தேவனோடு பேசுற ஒரு குடும்பம்
வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். உங்க இருதயத்தினுடைய துக்கம் எல்லாம் நீங்கி போகும். உங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தினால் நிரப்புவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மளுடைய ஐக்கியம் மனுஷனோட இருக்கா, இல்ல பிதாவோடும் குமாரனோடும் இருக்கா? இன்னைக்கு ஐக்கியம் தப்பா இருக்கிறதுனால, ஐக்கியம் சரியில்லை, ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு? ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் எதுல சிக்கிக்கிடுறான், எப்படி சிக்கிக்கிடுறான் அப்படின்னா, இந்த கூட இருக்கிறவங்களால தான் நிறைய ஆபத்துக்குள்ள போய் சிக்கிக்கிடுறாங்க. ஒரு வாலிப பிள்ளை வேலை செய்ய போன இடத்துல மதுபானம் அடிக்க பழகிட்டான், வாலிப பிள்ளை. அப்போ அந்த பெண் பிள்ளை மதுபானம் அடிக்க பழகிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வந்தாச்சு, அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க மதுபானம் அடிச்ச பழக்கம் தொத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் மறுபடியும் இங்கேயும் அதே பழக்கத்தை கொண்டு வந்துட்டான். கேட்டா விட முடியல. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, போன இடத்துல கூட இருக்கிற அந்த பிள்ளைகள் மூலியமாக தொத்திக்கிட்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஐக்கியம் தேவனோடு இருந்தால் தேவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கு சொல்லி நம்மகிட்ட பேசுவார். நீ நல்லா அழகா உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். சைலண்டா, ரொம்ப அமைதியா, நல்லா கண்ணை மூடிட்டு, நல்லா இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. இல்லை ஒருவேளை முழங்கால் போட முடியல அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல தனிப்பட்ட ஒரு அமைதியா தேவனோடு பேசி பாருங்க. உங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கு, அது எதை சார்ந்து, அதை அப்படியே தேவன்கிட்ட சொல்லிட்டு, அதை போய் மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. நம்ம மனுஷன்ட்ட போய் சொல்லும்போது நம்மளை அற்பமா நினைப்பாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் நடக்கு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம தேவன்கிட்ட நிறைய காரியத்தை சொல்லியிருந்தோம், ஆனா அதே காரியத்தை போய் மறுபடியும் மனுஷன்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு நிறைய ஜெபக்குறிப்பு வரும்போது அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் நிறைய பார்க்கும்போது, அவங்க ஏன்ட்ட மட்டும் ஃபோன் அடிக்க மாட்டாங்க. ஒரு 10 பாஸ்டர் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சொப்பனம் பார்ப்பாங்க, ஒரு தரிசனம் பார்ப்பாங்க. இந்த பாஸ்டர் அடித்து கேட்பாங்க, அடுத்த பாஸ்டர் அடித்து கேட்பாங்க, அடுத்தவள் இன்னொரு பாஸ்டர் அடிப்பாங்க. அவங்க ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம், தரிசனம் பார்த்தாங்களாம். ஒரு 10 பாஸ்டர் அடித்து கேட்டு, இதுவா அதுவா அதுவான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். நிம்மதி இருக்காது, படுத்தா தூக்கம் வராது, அப்புறம் பயம் கொடுத்துரும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க இருதயத்தில் என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல தான் இறக்கி வைக்கணும். நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்துட்டேன்ப்பா, இப்படி ஒரு தரிசனம் பார்த்துட்டேன்ப்பா, என் வீட்டில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாதுப்பா, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரப்பா, இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்கீங்கப்பா, அந்த பாரம் என்னை நெருக்குதுப்பா, அதை மாற்றி போட்டுருங்கப்பா, என் குடும்பத்தை வேலி அடைங்கப்பா, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை எல்லாம் அங்க போய் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். தேவனோட சமூகத்துல போய் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அண்ணே ஒருவேளை வீட்டில் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா, பக்கத்துல ஆலயம் இருக்கா, ஆலயத்துல போய் தனியா உட்காந்து தேவனோட சமூகத்துல போய் சொல்லிட்டு வாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். 2010 2015 வரைய என் மனைவி சர்ச்சு ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவா. எப்படி ஜெபம் பண்ணிட்டு வருவா அப்படின்னா, என் கணவர் மாந்திரியத்துல, விக்கிரகத்துல மனுஷனை நம்பி பல லட்சங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. மயக்கி வச்சிருக்கிறாங்க, மாந்திரியம் பண்ணி மயக்கி வச்சிருக்கிறாங்க. மதுபான மயக்கம், பெண்ணு மயக்கம், போதை மயக்கம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாந்திரியம் பண்ணி மயக்கி வச்சிருக்கிறாங்க என்னைய. ஒரு மனுஷன்
மாந்திரியம் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கிட்டே இருக்கான். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் நகைலாம் போயிட்டு, வீடெல்லாம் போயிட்டு, எல்லா வியாபாரத்தை விட்டு நஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன். கடனில் கஷ்டப்பட்டேன். பல லட்சங்கள் கடனில் கஷ்டப்பட்டேன். 2015 கர்த்தருடைய கிருபையினாலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சுது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் கர்த்தருக்கும் நிறைய தூரம் இருக்குது. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக் நடக்குது. என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடக்குது. அப்போ இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை நான் அழகா நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிதானமாக சொல்லிட்டுங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், 1ஆம் தேதி சர்ச்சில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒரு 2 மணி நேரம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சுக்கு ஒரு 2 மணி நேரம் போயிருப்பாங்க. மிஞ்சி போனால் இந்த மாதம் ஒரு 10 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாங்களா, வீட்டில் ஜெபம் பண்ணாங்களா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு தேவனை துதித்தாங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கணக்கு பார்க்கணும்ல. ஏன்னா வீட்டில் ஒரு 10,000 சம்பளம் வருது அப்படின்னா, அந்த சம்பளத்தை எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, இல்லை எக்ஸ்ட்ரா ஆயிடுதா, இல்லை ஒரு 500 சேவிங் பண்ண முடியுமான்னு சொல்லி வீட்டில் உள்ள குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் அழகாக நிதானமாக கணக்கு பார்ப்பாங்க. சில கணக்கு பார்க்காத சில வீடு இருக்குது. அவங்க பார்த்தா மதுபான அடிமைக்கும் சிகரெட்டு பழக்கத்துக்கும் புகையிலைக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்க கணக்கு பார்க்காம இஷ்டம் போல் செலவு பண்ணிட்டு அவரை வீட்டில் பார்த்தா எல்லாம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு தவறு இருக்குது, இன்னும் திருத்தி கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ நான் என்னை சொல்ல முடியும்ப்பா, நான் 11 வயசில் வேலைக்கு போன ஆள். 11 வயசில் வேலைக்கு போனதுனால திக்குவாயி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. டெய்லி ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு ஒரு 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து கொண்டால் ஆசீர்வாதமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் ஆசீர்வாதமா, செழிப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் மேல் என் இருதயம் இருக்கா? நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வாழ்கிறேனா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, நான் தனிப்பட்ட ரூமில் உட்காந்துருக்கும்போது, வேதத்தை தியானிக்கும்போது என் சிந்தனையில் என்னெல்லாம் போராடுது, நான் எங்கெல்லாம் குறையாக இருக்கிறேன், நான் இன்னும் எதில் சீர் பொருந்தணும், ஏன் கர்த்தர் மேலே என்னுடைய பாரத்தை வைக்க முடியல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தேன். நான் கடனில் கஷ்டப்பட்டதுனால, என்னை ஒரு மனுஷன் மாந்திரியம் பண்ணி ஏமாத்துனதுனால, இருதயத்துக்குள்ளே வியாபாரத்தில் நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு அந்த சொந்த வீடெல்லாம் விற்றேன். அதனால் இருதயத்துக்குள்ளே எப்போதுமே ஒரு துக்கம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். 2015 2020 வரைய கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் எப்போ பைபிள் வாசித்தாலும் கண்ணீரோடு பைபிள் வாசிப்பேன், எப்போ ஜெபம் பண்ணாலும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஒரு 5 வருஷம் புலம்பி அழுதுருக்கு. மனுஷன்ட்ட இல்லை, தேவனுடைய சமூகத்திலே. அப்போ அந்த இருதயம் எப்போ லெகுவாக மாறுது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான், தேவனுடைய சமூகத்தில் போய் உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கும்போது தான், தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருக்கும்போது மட்டும்தான், அழகா போட்டிருக்கு அந்த வசனம், முக்கியமான வசனம், அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். முக்கியமான வசனம். இந்த வசனம்லாம் மனப்பாடமாக படித்து வைங்க. நம்ம எந்த ரோட்டில் போய் நின்னாலும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம பேசாமல் ஒரு மனுஷனை நம்பி கிளம்பி போயிடுவோம்.
அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால், கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வைத்தால், நம்ம வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது, பேரழிவு இருக்காது, குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே என்ன விதமா பிரச்சனை. அந்த பாரத்தை எல்லாம் மனுஷன்ட்ட போய் வச்சுட்டு அப்புறம் புலம்பிட்டு இருப்பாங்க. அவன் என்னை தப்பா நினைச்சிட்டான், இந்த பக்கத்து வீட்டில் என்னை தப்பா நினைச்சிட்டாங்க, பக்கத்து குடும்பம் என்னை வேற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிம்பாங்க. மனுஷன் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. உன்னை களிமண் என்று நினைவு கூறுகிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி நினைவு கூறுறார் அப்படின்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா அப்படிங்கிற. பைபிள்ல நமக்கு நிறைய வசனம் இருக்கு. காலவேளையில இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனோடு தொடர்புல இருக்கா? அது மட்டும்தான் இன்னைக்கு செய்தி. என் இருதயம் தேவனை சார்ந்திருந்தால், இருதயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நான் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருவேன். என் இருதயம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிற வரையும் அந்த பாரம் எனக்குள்ளதான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை ஒரு குடும்பம் புரிந்து கொள்ளணும். அடிக்கடி போய் ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்க, அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பாரமே இருக்காது. தானியேலுடைய வாழ்க்கையில டெய்லி 3 வேளை ஜெபம், முழங்கால் படியிட்டு ஜெபம், ஸ்தோத்திர பலியிட்டு ஜெபம். அந்த ஜெபத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவரு பாரமே இல்லை. அங்க அவருடைய இதயத்துக்கு ஒரு பாரமே இல்லை. ஏன்னா 3 வேளை ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில பாரம்லாம் இருக்காது. தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எந்திரிச்சு போயிருவாங்க. ஜெபிக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு பாரம் இருக்கும். யார்கிட்டயாவது போய் சொல்லலாமா, யார்கிட்டயாவது போய் சொல்லலாமா, யார்கிட்டயாவது போய் சொல்லலாமா, எந்த மனுஷன்கிட்டயாவது போய் சொல்லலாமா, எந்த ஃப்ரெண்டுகிட்டயாவது போய் சொல்லலாமா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல எப்படி அடிமையா இருக்காங்க அப்படின்னா, தேவன்கிட்ட போய் சொல்லாம மனுஷன்கிட்ட போய் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அடிமையா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கை தப்பான ஒரு கனெக்ஷன்ல போய் முடிஞ்சிருது. அப்புறம் அவங்க 1,00,000 கேட்டாம்பாங்க, 2 பவுன் கேட்டாம்பாங்க, ஒரு 3 பவுன் கேட்டாம்பாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பழகுனேம்பாங்க. எதுக்கு அப்படின்னா, செல்போன் மூலியமா தேவையில்லாம ஃப்ரெண்டு அவங்க இவங்கன்னு சொல்லி பல மணி நேரம் உட்காந்து பேசுறது. அம்மா அப்பாட்ட உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுங்க. கணவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, மனைவிட்ட உட்காந்து பேசுங்க, பிள்ளைகள்ட்ட உட்காந்து பேசுங்க. அந்த குடும்பம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எங்க மிஸ்டேக் வருது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு காரியம் உண்டு. ஒரு பாரமான ஒரு காரியம் இருக்கும். சில வீட்டுல எல்லாம் ஜெபகுரிக்கு வரும்போது கணவர் சரியில்லாம இருப்பாங்க, பிள்ளைகள் சரியில்லாம இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல சொல்லி புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. நிம்மதியே இருக்காது. அதை செய்யறதை விட தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதபடியிலே காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா, தேவனுடைய பாதபடியில் அப்படியே உட்காந்துருங்க. அப்பா, என் கணவர் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா இருப்பா, என் பிள்ளை இப்படிதான்ப்பா இருக்கு, என் பிள்ளை இன்னும் சர்ச்சுக்கு வரலப்பா, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலப்பா, இன்னும் தேவனை ஆராதிக்கலப்பா, இன்னும் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு என் குடும்பம் தேவனை தேடலப்பா, என்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா, என் வீட்டில் மிஸ்டேக் இருக்குப்பா, என் குடும்பத்தில் மிஸ்டேக் இருக்குப்பா, நாங்கள் இன்னும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான்ப்பா வாழ்கிறோம். இப்போ நான் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, தேவனோட சமூகத்தில் போய் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி தரேன். இதை செய்யாம பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து நல்ல கதை பேசுறது ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த 2 மணி நேரத்தில் அழகா தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காந்து பேசியிருந்தா கூட வீட்டில் உள்ள பிரச்சனை மாறி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம்லாம் மாறி இருக்கும். வசனம் அதுக்குத்தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அழகா ஒரு பாட்டு உண்டு, கலங்கி தவிக்காதே
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே ஆதரிப்பார். அவர் மட்டும்தான்ப்பா நம்மளை ஆதரிக்க முடியும். அவரே உன்னை ஆதரிப்பார். நம்மளை யார் ஆதரிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, நீங்க எந்த நாட்டில் இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள உங்க செல்போன் மூலியமா இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, தேவன் அருளிய அப்பம் ஆன்லைன் மூலியமா எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள வருதோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். அண்ணே, என் வீட்டில் இப்படிதான் பிரச்சனை இருக்கு. உங்க இருதயம் யாரை சார்ந்து இருக்கு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்க முடியுதா? அதான் கேள்வி. என்கிட்ட கவலை இருக்கு, என்கிட்ட கஷ்டம் இருக்கு, என்கிட்ட பிரச்சனை இருக்கு, என்கிட்ட கடன் இருக்கு, இன்னும் நான் சரியா இல்லை. இந்த பாரத்தை எல்லாம் கொண்டு போய் நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன்னா, நான் சொல்ற ஈஸியா புரியுதா? என்கிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குப்பா, நான் நிறைய குறையா இருக்கேன். இதெல்லாம் போய் ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் ஷேர் பண்றதை விட, நான் தேவனோட சமூகத்துல போய், அப்பா நான் இத்தனை காரியத்துல குறையா இருக்கிறேன், நான் இன்னும் இதுல எல்லாம் கரெக்டா இல்லப்பா, என்கிட்ட ஒரு ஜெப வாழ்க்கை சரியில்லை, என்கிட்ட ஒரு பைபிள் வாசிக்கிறதுல நான் சரியில்லை, நான் உங்களை முழுசா தேடலை, நான் செல்போன்ல அடிமையா இருக்கேன், நான் இன்னும் நல்லா படிக்கலை, இன்னும் நான் நல்ல ஒரு உங்களுக்கு பிரியமானபடி வாழலை, என் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தேவனோட சமூகத்தில் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஜெபம் அப்படின்னா நீங்க தேவனோடு பேசுறது தான் ஜெபம். ஐயா, நான் சர்ச்சைக்கே போக முடியாதியா, எங்க வீடு ஃபுல்லா விக்கிரத்தினால நிரம்பி இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள தீட்டுப்படுற காரியம் இருக்கு, அருவருப்பான காரியம் இருக்கு, அசுத்தமான காரியம் இருக்கு, நாங்க பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றி போயிட்டு இருக்கோம், எங்க வீட்டுக்குள்ள வேதனை தான் இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையா, ஆனா நான் சர்ச்சைக்கு போக முடியாது, எங்க வீட்டுல சர்ச்சைக்கு போக விட மாட்டாங்க, எங்க குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படல, எங்க குடும்பம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, எங்க ஊர்ல சர்ச்சை இல்ல. எந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே, நான் எங்க அப்பாவோட பேசுறதுக்கு என்னை யாருமே தடை பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஜெபம். நீங்க சிங்க கெபியில கூட இருக்கலாம், அக்கினி சூளையில கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அது எந்த நாட்டுக்குள்ள அடிமையா கூட வேற இடத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டி போட்ட நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா வாய் நீங்க இருக்கிற இடத்துல தேவனோடு தொடர்புல இருக்கா? நிறைய புக்கு வாசிக்கும் போது, நிறைய பரிசுத்தவான்கள் கஷ்டப்படும் போது, சிறையிருப்புல இருக்கும்போது அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. மிஷினரி மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சிறையிருப்புல இருக்கும்போது கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த சிறையிருப்புல இருக்கும்போது அவங்க அதிகமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கையில விலங்குலாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப சித்திரவாதையா இருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவனை துதித்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்திருக்காங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திருக்காங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துல பார்த்தா அந்த சிறையிருப்புல இருந்து வெளியில வந்து அவங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்பி ஊழியம் பண்ண எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு, கட்டப்பட்ட நிலைமை, பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும்போது யார்கிட்ட போய் சொல்ல தெரியலையே, என்னோட இருதயம் இப்படி துக்கமா இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல தெரியலையே, அப்படி யாரெல்லாம் புலம்புறீங்களோ, அந்த பிரச்சனை யார் வீட்டுக்குள்ளலாம் இருக்கோ, கர்த்தர் மேலதானே உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி போட்டிருக்கு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லி போட்டிருக்கல. அப்ப ஆதரிக்கிற தேவன்கிட்ட வாங்கலே, ஆதரிக்கிற தேவன்கிட்ட வாங்கலே, ஏன் மனுஷன்ட்ட ஓடி போய் நிப்பானே?
கேட்டால் ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை கூட இருக்கிறவங்க ஒரு 4, 5 பேர் இருக்காங்க அப்படிம்பாங்க. அவங்கள்ட்டே போய் டெய்லி கதையை சொல்லி 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 அவங்க பார்த்தா லாஸ்ட் பார்த்தா நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியுமே தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும். நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும். நம்ம குடும்பத்தோட ரகசியம் என்ன அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி ஓயாமல் இந்த விதவை ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க, தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா? தேவன்கிட்ட போய் ஓயாம போய் பேசுங்களேன். அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அந்த பாரம் கர்த்தர் மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் உண்டு, ஒரு ரிலீஃப் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா சில குடும்பத்தில் என்ன செய்ய தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள். அதனால காலவேளையிலே ஜெபிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. நிறைய பாரம் இருக்கு, நிறைய சூழல் தான் இணைந்திருக்கிறீங்க. நானும் அழகா சொல்லியிருக்கேன். 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன், 5 வருஷம் அழுது கையில் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கேன். இதயத்துக்குள்ள இருக்க பாரத்தெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு 55 லட்ச ரூபா கடனில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விற்று எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வெளியே வந்தேன். 2016 ஊரோட்டே போயிட்டேன். கடன் தாங்க முடியல, நிம்மதி இல்லை. அவ்வளோதான், போதும். பைபிள் வாசித்த உண்மையாருன்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில் உண்மை இல்லை. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி வியாபாரம் பார்த்து அதில் லாபத்தை பார்க்குறோன்னா இல்லையோ, ஆனால் டெய்லி வாய் திறந்தா போய் பேசணும். ஏன்? வியாபாரம், ஒரு பொருளை விற்கிறதுக்கு, ஒரு பொருளை வாங்குறதுக்கு, இல்லைன்னா கையில் காசு இல்லைன்னா மறுபடியும் கடன் வாங்குறதுக்கு. உண்மை இல்லை. என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, உண்மை இல்லை. அப்போ தேவனோட சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பைபிள் வாசித்த மாதிரி நான் வாழலப்பா. என் வாழ்க்கையிலலாம் பைபிள் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை பைபிள் பிரகாரம் இல்லை. அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதனால் காலவேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அதை அப்படியே தேவனுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆசீர்வாதம். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் மனுஷன்கிட்ட போய் ஓயாமல் சொல்லி 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 அதுக்கப்புறம் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக இருப்பாங்க, எங்கேயோ ஒரு பகுதியில் அடிமையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனுஷன்கிட்ட போய் ஓயாமல் சொன்னதுனால. நல்லா ஒன்று கவனித்து பாருங்க. மனுஷன்கிட்ட போய் நீங்கள் அடிக்கடி எதெல்லாம் சொல்கிறீங்களோ லாஸ்ட்டு பார்த்தா ஒரு கட்டத்தில் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு உபத்திரம் வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போயிருவீங்க. ஆனால் தேவன்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என் பிள்ளை என்ன காரியத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம மேல அன்பா இருக்காரு, நம்ம மேல பிரியமா இருக்காரு, நம்மளை நேசிக்கிற தேவன் இருக்காரு. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். மறுபடியும் சொல்லுங்களேன், அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் தான் என்னை ஆதரிக்க முடியும். ரவிராஜ் 2026 உயிரோட இருக்கு அப்படின்னா தேவன் போட்ட பிச்சை, அவ்வளவுதான். ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது மனுஷனுடைய கையில இல்லை, தேவனுடைய கையில தான் நம்மளுடைய சுவாசம் இருக்கான். கடைசி வரைய கர்த்தருடைய கிருபையால ஊழியம் செய்யணும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஊழியம் செய்யணும். 31 நாள் ஊழியம் செய்யணும் அப்படின்னா தேவன் தான் அனுதினமும்
நாள்தோறும் புது கிருபை. நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை மட்டும்தான். வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப அப்படிப்பட்ட தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நம்ம இதயத்துக்குள்ள பாரம் போயிட்டா போலையா? நிறைய வீட்டுக்குள்ள பாரம்லாம் எங்கேயும் போகாது. பாரம் அங்கேயே தான் வச்சிருப்பாங்க. அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க அப்படிங்கிறாரு. புதிய ஏற்பாடு நமக்கு சுவிசேஷம் நல்ல வசனம் அது. ரொம்ப பாரமா இருக்கா என்கிட்ட வந்துருமா, என்கிட்ட வந்துரு அப்படிம்பாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் யார் தருவா? தேவன் தான் தர முடியும். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் ஒரே பயன்ல சொல்லணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள். ஆனா நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நன்மை யோசித்தால் கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்போ முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையை யோசிக்கிற விட்டுட்டு நன்மையை யோசிக்கணுமா? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. அதனால வீட்டில் சமையல் பண்ணாமல் வந்துடக்கூடாது. வீட்டில் மத்தியான நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிடணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மையை யோசிக்கணுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பாரம் ஏன் இன்னும் போகலை அப்படின்னா ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக உட்கார்ந்து புரோகிராம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் டோட்டலா சொல்லணும்னா பிசாசு. ஏன் நிறைய குடும்பத்துல ஏன் பாரம் போக மாட்டுக்கு, ஏன் பிரச்சனை சரியாக மாட்டுக்கு அப்படின்னா ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பல மாசம் புரோகிராம் போடுறாங்க, பல வருஷம் புரோகிராம் போடுறாங்க. நான் சொல்ல கேட்குறீங்களா எல்லாரும்? இது நிறைய வீட்டுக்குள்ள நடக்கு, தந்திரமா நடக்கு. ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக பல வருஷம் ப்ரோக்ராம் போடுறாங்க. ஹையஸ்டான ப்ரோக்ராம் சில வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா சொந்தக்காரங்களை அழிச்சு காலி பண்ணிடணும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை அழிச்சு காலி பண்ணிடணும், இல்லை இவங்க வியாபாரம் பார்ப்பாங்க ஏத்த வியாபாரி அழிச்சு காலி பண்ணிடணும். இப்படி ஒரு 4-5 பேர் வச்சிருப்பாங்க. அவங்கள எப்படியாவது காணாமல் ஆக்கிடணும், எப்படியாவது அவங்க அழிச்சிடணும், அவ்வளோதான். அப்படி யாராவது ஒருவேளை இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆமாம் நான் தானே அப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிசாசு. தந்திரமா ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது பிசாசு. தேவனுடைய பிள்ளைகள் பாரமா இருக்கு அப்படின்னா அந்த பாரத்தை தேவனுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர அடுத்த குடும்பத்தை அழிக்கணும், அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்த குடும்பத்தை கொல்லணும், இதெல்லாம் டோட்டலி பிசாசு. இப்ப சில வீட்டுல ஏன் பாரம் ஏன் போக மாட்டுக்கு அப்படின்னா அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய சிந்தனை தவறா இருக்கும். கர்த்தருடைய ஆதரிப்பாருப்பா, என் நினைவு சரியா இருக்கணும்ல, என்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும்ல. இப்ப நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் மாந்திரியத்திலே ஒரு நபர் என்கிட்ட 13 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. நான் ஊழியத்துக்கு வந்தேன், கையில் காசு இல்லாமல் இருப்பேன், 10 ரூபா இல்லாமல் இருப்பேன். ஆனால் ஊழியத்தில் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் எனக்கு மாதம் மாதம் அழகாக சம்பளம் கொடுத்து பத்திரமா வச்சுருந்தாரு. எனக்கு யார் மாந்திரியம் பண்ணாங்களோ அவங்க 2020 மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கூட 4 வருஷம் எனக்காக மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. என் குடும்பம் அழிஞ்சு போகணும், செத்து போயிருந்து சொல்லி மாந்திரியம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நானும் அதை யோசிக்கவும் இல்லை. நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் என்ன, தள்ளி போன காரியங்கள் என்ன, நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்து தெரிய ஆரம்பிச்சேன். அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லி போட்டிருக்கு.
2026 ரவிராஜ் உயிரோட இருக்க அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேனே, அதுதான் எனக்கு பாரமா இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அதுதான் எனக்கு பாரமா இருந்துச்சு. நான் வியாபாரத்துல ஒரு 50 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். சொந்த வீடெல்லாம் வித்தேன், நடு ரோட்டுக்கு வந்தேன், நகையெல்லாம் வித்தேன், எல்லாத்தையும் வித்தேன், எல்லாத்தையும் அழிச்சேன். அதெல்லாம் வருத்தமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, நான் தேவனை மறந்து வாழ்ந்தோம்ல, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தோம்ல, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோம்ல, தேவனுக்கு நான் துரோகியா வாழ்ந்தோம்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் பைபிள் வாசிக்கும் போது என்ன யோசித்தேன் அப்படின்னா, உங்களை விட்டு தள்ளி போனவனா, உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவனா, ஐயையோ, அப்பன்னா கேடான வாழ்க்கை. அப்ப இதுதான் ஆபத்தான வாழ்க்கை, இதுதான் துன்மார்க்கம், இதுதான் துரோகம் பண்றது அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒவ்வொரு வசனத்தையா வாசிக்கும் போது தியானிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சிறு பிள்ளை போல மாறணுமா? சிறு பிள்ளை போல மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கும், குட்டி பிள்ளைகள், பேரம்பேத்தி, இல்லை சில தாய்மார்கள் அழகா பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட போய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ என் வீட்டில் நான் சொல்ல முடியும், என் வீட்டில் பிள்ளை இருக்கு, சொல்ல முடியும். அம்மாட்ட போய் அடிக்கடி போய் பேசிட்டு இருப்பேன். அப்போ வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை இருக்கு, ஒரு வாலிப பிள்ளை இருக்கு அப்படின்னா அம்மாட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யார்கிட்ட போய் பேசணும்? கர்த்தர்கிட்ட போய் பேசணும். நம்ம யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன அனுபவம் இருக்கணும்? நான் அடிக்கடி போய் ஜெபிக்கிற பிள்ளை, நான் அடிக்கடி ஜெபிக்கிற பையன், நான் அடிக்கடி தேவனோடு தொடர்புல இருக்கிறேன். அந்த வார்த்தை முக்கியம். சிறு பிள்ளை போல மாறணும் அப்படின்னா, இப்ப நானே இருக்கிறேன், என் இதயத்திலே நிறைய காரியங்களை யோசித்துக்கிட்டே இருப்பேன். 2026 ஆயிட்டு, இன்னும் சர்ச்சு கட்டல, தரிசனம் இருக்கு, கையில காசு இல்லை, பணம் இல்லை, தரிசனம் கொடுத்தாரு, என்ன செய்யன்னு தெரில, பாரமா இருக்கும். நேராக பக்கத்தில் சர்ச்சு இருக்கும், நேராக சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லைப்பா, என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் தரிசனம் கொடுத்தீங்க, உங்கள் பாதப்புள்ள வச்சிருக்கேன்ப்பா. என் இதயத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் தேவனோட சமூகத்தில் போய் சொல்லிடணும். அப்போ சொல்லும்போது தான் தேவன் பார்ப்பாரு, ஆமா உன் பாரத்தெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லிட்ட, அப்போ நான் உன்னை ஆதரிப்பேன். அப்போ தேவன் என்னை ஆதரிக்கணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? அது பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு வீடு இல்லாம இருக்கா? அப்ப நான் அடிக்கடி ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கு, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் சர்ச் இருக்கா போய் ஜெபம் பண்ணுங்க. மனுஷன்ட்டு சொல்லி ஒன்றும் ஆகுறது இல்லை. அப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மனுஷன்ட்டு சொல்லணும். கையில் பணம் தான் சொல்ல முடியும். பல லட்சங்கள் தேவைப்படுது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பணம் வேணும்ல. அதனால உங்க இருதயம் முதல்ல தேவனை சார்ந்து இருக்கா? உங்க இருதயம் தேவனை சார்ந்து இருந்தால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. நான் பைபிள் வாசத்துல நான் நல்ல அழகா அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்னை வழி நடத்தின விதமும் இருக்கு. நான் கர்த்தரை மறந்து வாழ்க்கை, அது எவ்வளவு ஒரு துரோகமான வாழ்க்கை, கர்த்தரை பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை என்னால சொல்ல முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா மாறிட்டான், ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான், தேவனை தேட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா
அவன் வாழ்க்கையில முதல்ல தந்திரம் இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இருதயத்துல பார்த்தா தந்திரத்தை வச்சுட்டு அலையிறாங்க. எனக்கு அது ரொம்ப துக்கமா இருக்கும். நிறைய வீட்டுக்குள்ள இது இருக்கு. நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா பார்த்தா தந்திரம். எவன் குடும்பத்தை அழிக்கலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எவன் குடும்பத்தை கொள்ளையடிக்கலாம், நான் எப்படி நல்லா இருக்கலாம், இப்படியே இருக்கிறாங்கப்பா. நான் பைபிள் வாசித்து சில குடும்பத்தை பார்க்கும்போது வேதனைப்பட்ட காரியங்கள். தேவனுக்கு பிரியமானபடி வாழுன்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. இவங்க இருதயத்துல பாரத்தை எங்க போய் சொல்லி வைக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்களேன். இப்ப நானே இருக்கிறேன், நான் நஷ்டப்பட்டிருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்கிறேன். அப்பா, நான் மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில மிஸ்டேக் இருக்குப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் என்னோட சமூகத்துல போய் இறக்கி வச்சால் அந்த காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல போய் தான் நம்ம இறக்கி வைக்கிறோமா? ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ நல்லா இருக்கிறாளே, அவன் இன்னும் நல்லா இருக்கிறானே, அவன் இன்னும் அழிய மாட்டுக்கானே, அவன் இன்னும் சாக மாட்டுக்கானே, அப்படி யோசிக்கும் போது அதுக்கு பேர் பிசாசு. சில குடும்பத்திலே இதுதான் நடக்கு. ஏன் இருதயத்தில் உள்ள பாரம் வெளியில போக மாட்டுக்கு அப்படின்னா, மனுஷனை அழிக்கிறதுக்காக, மனுஷனை கொல்றதுக்காக, மனுஷனை நாசப்படுத்துறதுக்காக சில குடும்பத்துக்குள்ளே யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா, வஞ்சிக்கிற ஆவி, தந்திரமான ஆவி, அடுத்த குடும்பத்தை அழிக்கிற ஆவி. சில வீட்டுக்குள்ள இது கிடக்கு. அது அவங்கள நாசப்படுத்திட்டு இருக்கும். அவங்க வாழ்க்கையில விருத்தி இருக்காது. என் வாழ்க்கையில நான் ரியலா அப்படியே அனுபவிச்சதை நிறைய காரியங்கள் இந்த வீடியோல பேசியிருக்கேன். நான் நிறைய காரியத்தை அப்படியே பேசியிருக்கேன். நான் நிறைய காரியத்தை அனுபவிச்சிருக்கேன். உங்களை யாராவது ஏமாத்துறாங்களா? யாராவது கொள்ளையடிக்கிறாங்களா? உங்கள்ட்ட யார்ட்டாவது தேவையில்லாம உங்களோட எல்லா காரியமும் வெளியே போயிட்டு இருக்கா? உங்க இதயத்துல என்ன பாரம் இருக்கோ தேவனுடைய சமூகத்துல போய் அர்ப்பணிங்க. அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க பிரச்சனையை மாத்தணும் அப்படின்னா மனுஷனால முடியாது. ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனையை மாத்தணும் அப்படின்னா அது ஒரு மனுஷனால முடியாது. தேவனால மட்டும்தான் முடியும். தேவனால மட்டும்தான் முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனால மட்டும்தான் பிரச்சனையை மாற்ற முடியும். எந்த ஒரு மனுஷன் வந்தாலோ, எந்த ஊழல ஒரு நபர் வந்தாலோ பிரச்சனையை மாற்ற முடியாது. பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னா அங்க இயேசு வரணும். வாழ்க்கையில் உள்ள உபத்திரத்தை மாற்றணும் அப்படின்னா இயேசு வரணும். அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். எப்போ ஆதரிப்பார்? ஒரு சின்ன கேள்வி யோசித்து பாருங்களேன். கர்த்தர் என்னை ஆதரிப்பார். எப்போ ஆதரிப்பார்? நான் அடுத்த குடும்பத்தை அழிக்க நினைச்சா என்னை ஆதரிப்பாரா? அடுத்த குடும்பத்தை நான் கெடுக்க நினைச்சா என்னை ஆதரிப்பாரா? அடுத்த சொத்தை கொள்ளையடிக்க நினைச்சா என்னை ஆதரிப்பாரா? அடுத்த குடும்பம் நாசமா போடுன்னு நினைச்சா என்னை ஆதரிப்பாரா? இப்ப நிறைய குடும்பத்துல இப்போ குண்டு கட்டிட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது அந்த குடும்பம் நாசமா போயிடணும், எப்படியாவது அந்த குடும்பம் அழிஞ்சிடணும், எப்படியாவது அந்த குடும்பத்தை சண்டை போட்டு நடு ரோட்டுக்கு இழுக்கணும். இப்படிலாம் அந்த கர்த்தர் உன்னை ஆதரிப்பாரா? நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தாச்சு அப்படின்னா ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு செகண்ட் கூட நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தானே. அந்த நீதிமான் எப்படி வாழணும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ல. எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் மற்ற ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு, கொள்ளையடிச்சுக்கிட்டு, வேஷம் போட்டுக்கிட்டு, எத்தனை குடும்பத்துல துரோகம் நடக்கு. நான் உள்ளதை பேசிட்டு இருக்கேன். ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. ஏன் கஷ்டப்படுது? எங்க பிரச்சனை நடக்கு? யார் உங்களை ஏமாத்திட்டா? இல்ல யாரை ஏமாத்துறதுக்கு சில குடும்பங்கள் யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. உங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்க ஜெபிக்கும்போது உங்க ஜெபத்துக்கு பதில் வருதா? உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. அவர் ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? வேதனையான காரியம் தான். ஏன் வேதனையான காரியம் அப்படின்னா, நிறைய வீட்டுல எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நினைச்சது மட்டும்தான் சாதிக்க நினைப்பாங்க. அதுக்கு பேர் பிசாசு. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினா போதும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். நான் வாழ்ற வாழ்க்கையே தேவனுக்கா மட்டும்தான். இன்னைக்கு சில குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க? நான் நினைச்சு நடக்கணும். அப்புறம் தேவன் எதுக்கு? ஒரு குடும்பம் தேவ திட்டத்துக்குள்ள வரணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நிறைய குடும்பத்தில் டெய்லி கேட்பீங்களா? தேவனுக்கா வாழ்றீங்களா? சுயத்துக்கா வாழ்றீங்களா? யாருக்கா வாழ்றீங்க? உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல தானே இருக்கணும். இன்னைக்கு அந்த பாரம்லாம் எங்க கொண்டு வைக்கிறோம்? சில வீட்டிலலாம் பக்கத்து வீட்டில் போய் ஓயாம பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாரத்தை எல்லாம் அங்கே கொண்டு பேசிட்டே இருப்பாங்க. நேற்று இப்படி நடந்துச்சு பார்த்துக்க, போன மாதம் இப்படி நடந்துச்சு பார்த்துக்க அப்படிம்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கதை பேசிடுவாங்க. அதில் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு, தப்பி தவறி தேவையில்லாம வீண் வார்த்தை பேசி அது பாவமாயி அவர் நியாய தீர்ப்புக்கு போயிடும். அதனால வீண் வார்த்தை பேசுறதெல்லாம் குறைச்சிருங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ இந்த செய்தி இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டு. அதனால தான் சேர்த்து பேசியிருக்கேன். அப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்ச சாதிக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, கர்த்தர் பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, கர்த்தரை நம்பி வாழும்போது செழிப்பான். ஆனால் இதயத்துக்குள்ளே யாரையாவது கெடுக்கணும், யாரையாவது கொல்லணும், யாரையாவது அழிக்கணும், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, துரோகம் அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பிசாசு. ஒரு குடும்பத்தில் தந்திரமான ஆவி உள்ளே இருக்கா, அவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. நான் பைபிள் வாசித்தது அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்கணுமா, ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணுமா, அவங்க தேவனை உண்மையாக தேடணும். பழி வாங்குற எனக்குரியது, அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நம்ம உண்மையாக வாழ்ந்து ஆசிரியப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானா வாழ்ந்தால் தள்ளாட விட்டார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீதிமானா வாழ்ந்தால் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருபோதும். அப்போ நீதிமானா வாழ்றது தான் திறமையே தவிர, சண்டை போடுறதோ, இல்லை அடுத்த குடும்பத்தை நாசமாக்க நினைக்கிறதோ, அடுத்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிறதோ, அடுத்த குடும்பத்துக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணி அழிச்சிடலாம், அவங்கள எப்படியாவது நடு ரோட்டில் இழுத்துடலாம். இதெல்லாம் டோட்டலி பிசாசு. ஒரு குடும்பம் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் ஆதரிக்கிற தேவன். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான்
தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பான். நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். ஐயா, நீதிமான் யாரியா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமானோட இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் பிசகாது, ஒரு மிஸ்டேக் கூட வராது. ஏன்னா இதயத்துக்குள்ள வேதம் இருக்கும். அதனால காலை வேளையில இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையா கேட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இடத்துல திருநெல்வேலி பகுதியில ஆலயம் கட்டுறதுக்காக, இடம் வாங்கறதுக்காக பல முறை சொல்லிட்டேன். யாரையும் காணோம். ஆமா, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அதிகாலை வேளையிலே எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல கொஞ்சம் முழங்கால் படிடுங்க. தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த வசனத்தின் மூலியமாக உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதிகாலை வேளையிலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் புது கிருபை தாங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி விட்டு உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் இதயத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த இடத்துல உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரத்தோடு அப்பா இணைந்திருக்காங்களோ, வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறாங்களோ, இந்த பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானா வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. ஆதரிக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறீங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். பலிகி பெருகணும். சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய வேலைகள், குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் வேற தேசத்தில், வெளி தேசத்தில், வெளி மாவட்டத்தில், வேற வேற பகுதியில் இணைந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அவங்களுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன கவலைகள் இருந்துச்சோ எல்லாவற்றையும் நீக்கி இந்த வருஷம் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பதினியாக ஜெபிக்கிறங்க. பாரத்தை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வச்சிட்டோம்ப்பா. இந்த வருஷத்தில் கற்பதினி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. மிஷினரி மாதிரி உடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எல்லா மிஷினரிமார்களும் பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிக்கிறேன். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தர் வேலை அடங்கிய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிங்க. அவங்களோட கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. உங்க பாத பிள்ளைய தாழ்த்தீரும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், எந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல்ல சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். நம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. காலவேளையில் யாரெல்லாம் டிரைவிங் லைன்ல போறாங்களோ, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை ஃப்ளைட்டில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எல்லா வாகனமும் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும், குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ எந்த ஒரு தேவையில்லா விபத்துக்குள்ளே போக அப்படி கர்த்தர் வேலை அடைங்க. கால வேளையிலே செக்யூரிட்டி அப்பா, இன்னுமா போலீஸ் ஆஃபீஸர், இன்னுமா வாட்ச்மேன், கால வேளையிலே சில குடும்பத்தில் பெட்ரோல் பங்க் வேலை பார்க்குறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, ஆர்மியில் வேலை பார்க்காங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக எங்கள் தேசத்தில் அப்பா, தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்தோத்திரப்பா, எங்கள் எல்லாரையுமே உங்களுடைய கரத்தில் பண்ணிடுறோம். கர்த்தர் பிள்ளைகளோட கூட இருக்கணும்.
இந்த வருஷத்திலே தேவ திட்டம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, தானம் தர்மம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த வருஷம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானமா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. கொழுந்து விடியோட அக்னி அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள பற்றி விடிட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மட்டும்தான் இருக்கணும். கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க, பரிசுத்தவர்கள் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். மான்கால்களை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழுமணும். கிருபை தாங்க. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. கிருபையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. விண்ணப்பத்தின் ஆவியால் நிரப்புங்க. கண்ணீரின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. எல்லா பாத்திரம் நிரம்பி அடையட்டும். எல்லாருடைய களஞ்சியங்கள் நிரம்பணும். எல்லாரும் தேவனுக்கு எழும்பணும். தேவ ஆவியினால் நிரப்புங்க. குமாரோடைய ஆவியினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அதிகால வேளையில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்பா. கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும்பா. தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும்பா. பரம தரிசனத்தை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தீரோம், எங்களை தாழ்த்தீரோம், எங்களை தாழ்த்தீரோம். தேவன் அருளிய அப்போ மனுஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்ல பேர் எழுதப்படணும்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய வியாதி, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமுறை சாவை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். அதிகாலவில் உம்மை அழைக்கிறோம். உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக தானப்பா ஜீவனை தந்தீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை அப்பா. இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நன்றிப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் உபத்திரம், துக்கப்படுத்துற காரியம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத காரியம், பல லட்சங்கள் கடன், பல கோடிகள், நிம்மதியில்லாத ஒரு காரியம், இதெல்லாம் இருக்கோ நீக்கி போடுவீங்களாப்பா. எடுத்து போட்டுருவீங்களாப்பா. சமாதானத்தோடு வாழ கிருபை தாங்கப்பா. இருதயம் ஃபுல்லா பாரம். இந்த பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. இந்த பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. வேண்டாம்ப்பா. நிறைய குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அந்த பாரத்தை எடுத்து போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய இறக்கம் வேணும்ப்பா. உம்முடைய தயவு வேணும்ப்பா. உம்முடைய காருண்யம் வேணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று போட்டுப்பா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. இருக்கிற இடத்துல வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல உபத்திரங்கள் இருக்கு. கடன் பிரச்சனை, பையன் ரட்சிக்கப்படல, கணவர் ரட்சிக்கப்படல. அந்த எல்லா பாரத்தையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறப்பா. பிள்ளை இல்லாமல் இருக்கு, கல்யாணம் முடியாமல் இருக்கு.
என்னென்ன பாரத்தோடு இருக்கிறாங்களோ இந்த எல்லா பாரத்தையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். சில வீட்டில் சொத்தை ஏமாத்திட்டாங்கப்பா, வீடு கட்டுறது பாதியாக இருக்குது. சில குடும்பத்தில் கடன் கூடிட்டே இருக்குது. வெளியில் வாங்கி கொடுத்துருக்காங்க, தரமாட்டுக்காங்க, சொத்தை ஏமாத்திட்டாங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, பிள்ளைகளை கத்தர் ஆதரிங்கப்பா. அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, விதவியா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்தில் யாருமே இல்லைப்பா, தனிமையில இருக்காங்கப்பா, புலம்பி அழுறாங்கப்பா. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்கப்பா. இந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதத்தின்படி, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டிடுங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, மறுபடியும் ஆசீர்வதிங்க. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கணும், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. டெய்லி எனக்காக 1 நிமிடமா ஜெபிங்க. God bless you. இருக்கிற இடத்துல இடம் வாங்க வேண்டியிருக்கு, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.